Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றினு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னோடய பாட்டில் காலி ஆகிடுச்சு, நான் இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது ரிசீவ் ஆகிடுச்சு. நிறைய பேர் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஜெகதீஷ் மீனா அவங்க வெப்பேஜ்குள்ளார போனீங்கன்னா அவங்களே ஆப்க்கும் வெப்சைட்டுக்கும் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அது யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அவங்க வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அமேசான் மீஷோவில் ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, 5, 15, 25 டேட்ஸில் செக் பண்ணிங்கன்னா அவங்க ஸ்டாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பேக்கேஜ் இப்படி தான் ரிசீவ் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன லீக் கூட கிடையாது. எனக்கு சாலிடாக ஒரு பாட்டில் 5 months வந்துச்சு. அண்ட் எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சனால தான் நான் இன்னொரு பாட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஹேர் லாஸ்க்கு நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன். டாக்டர்ஸ் 3-4 பேர் கன்சல்ட் பண்ணேன். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இந்த ஒரு ஆயில் மட்டும்தான் பர்ஃபெக்டான சொல்யூஷனாக எனக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நியூ பாட்டில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு க்ரீனிஷ் கலர் மாதிரி இருக்குது. கீழே ஒரு கோல்டன் லேபிளில் மாதிரி புதுசாக இது பண்ணியிருக்காங்க. ஓல்டு ஒன் இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் இது பார்த்துட்டு இது ஃபேக்குன்னு நீங்கள் சத்தியமாக இல்லை. அந்த பாட்டிலும் நான் அவங்கக்கிட்ட தான் வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அண்ட் இப்போ வாங்கியிருக்க நியூ பாட்டிலும் அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் பண்ணேன். பாட்டிலோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா QR கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட், அவங்களோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் லிட்டு இந்த மாதிரியான ஒரு ஈஸி வேல கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே டைட்டாகவும் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு லீக் ஆகாமல் லீக் ப்ரூஃப் மாதிரியும் இருக்கும். அண்ட் பாருங்கள் எவ்வளோ சேஃபாக சீல் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது நீங்கள் எங்கேயாவது போகணுன்னா கூட அதை திரும்ப அந்த லெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாசம் உண்மையாலுமே சூப்பராக நேச்சுரலாக தான் இருக்குது. எந்த ஒரு கெமிக்கலோ இல்லை எந்த இதுவும் கிடையாது. நம்பி யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஹேர் ஃபால்க்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. தைராய்டு இஷ்யூ இருக்கா பாருங்கள், இல்லை விட்டமின் டெஃபிஷியன்சி ஏதாவது இருக்கா பாருங்கள். ஏன்னா தைராய்டு இஷ்யூ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஹேர் ரொம்பவே லாஸ் ஆகும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ஹேர்க்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தைராய்டு டெஸ்ட்டு தான் எடுக்க சொல்லுவாங்க. எனக்கு அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தைராய்டு லெவல் நிறைய இருந்ததுன்னு பார்த்து சால்ட் அவுட் பண்ணேன். குளிக்கிற தண்ணியில் சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தி இருந்தாலும் உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரின்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக குடிக்கிற தண்ணி இருக்குல்ல, நீங்கள் எதர் மினரல் வாட்டராக இருந்தாலும் சரி, ROவாக இருந்தாலும் சரி, நீங்கள் குடிக்க என்ன தண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஒரு 2 லிட்டர், அப்படி இல்லாட்டி உங்கள் ஹேர்க்கு எவ்வளோ தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு கடைசியாக ரின்ஸ் எல்லாம் ஹேர் வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக யூஸ் பண்ணுங்கள். இது உங்கள் தண்ணியில் இருக்க சால்ட் கண்டென்ட்னால ஹேர் டேமேஜ் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணி ஹேர் லாஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஆயிலிங் பார்த்தீங்கன்னா வீக்லி 2 கம்பல்சரி நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணியே ஆகணும். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆயில் வச்சுக்கோங்க. ஹேர் வாஷ்க்கு அப்புறம் அடுத்த நாள் உங்களால் வைக்க முடியலனாலும் கண்டிப்பாக பிஃபோராக நீங்கள் வச்சு தான் ஆகணும். அதே மாதிரி 3 days ஒன்ஸ் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு ஹேர் வாஷ் பண்ணால் ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வாரம் ஒரு நாள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு டஸ்ட்டுலாம் ஸ்கேல்பில் பிளாக் ஆகி அதுவுமே நமக்கு ஹேர் லாஸ்க்கு ஒரு ரீசனாக ஆகிடும். ஸோ கம்பல்சரி 3 days ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உடன் கோம்பாக யூஸ் பண்ணுங்கள். இதுதான் டேமேஜ் ஆகாது. நான் நீம் உடன் கோம்புன்னு சொல்லிட்டு ஹெல்த் அண்ட் க்ளோவிலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ நல்லா தான் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஹெல்த்தியாக ஃபுட் இன்டேக் எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு தெரில, பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு வாட்டி வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். See you all in next video. Bye.